பூஜையில முருகா முருகான்னு வேண்டிட்டு இருந்தீங்க. ஆமா. அப்பா கூப்பிட்டாருன்னு அண்ணன் வந்து உங்களை கூப்பிட்டாரு. ஆமா. அப்பா நீங்க பார்க்க வந்துட்டீங்க. பூஜையை பாதியோட விடலாமாமா? ஒன்னு சொல்றேன் கேக்குறியா? மாதா பிதா குரு தெய்வம். உண்மைதாமா. பெற்றவள் முதல் தெய்வம். அறிவூட்டக்கூடிய தந்தை இரண்டாவது இடம் தெய்வம். கல்வி கற்றுக்கக்கூடிய ஆசான் மூன்றாவது இடம். உண்மைதாமா. தெய்வத்தை கடைசியில வச்சிருக்கியா? ஆமா. அதனால அம்மா அப்பா தான் முதல் தெய்வம் நமக்கு. உண்மைதாமா. அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் பூஜையை பாதியோட தான் நிப்பாட்டுவேன். அப்பா அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. சரிமா, குறையா இருந்தாலும் முருகனை வேண்டிடுமா அப்படிங்கிற? ஆமாமா. அந்த குறையை நம்ம வைக்கப்படாது. எந்த குறையும் வச்சுட்டு போக கூடாது. நம்ம எந்த குறையும் வைக்கவே மாட்டேன். இன்னைக்கு தெரியுமா எனக்கு? ஆனா நம்ம எதுக்கு நம்ம குறை வைக்கிறோம்? குறைங்கிறது இருக்கக்கூடாது. முருகா நீ தான் எங்களுக்கு துணையா இருக்க முருகா. இந்த காவல் சிறப்புடைய நீ தான் அருள் புரிய வேண்டும் முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளதெல்லாம் உன் செயலே, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்து பறவைகளை விரட்டுவோம். நான் பறன் மீது காவலை பார்க்கிறேன். நீங்க 4 பேர் சுத்தி பாட்டு வரணும். ஏனென்றால் இது வேள்வி விளைச்சாரன். வேள்வி என்றால் முனிவர்கள் தவம் செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்லி இருக்கிறாரு. அப்படி பெரியவர்களோ முனிவர்களோ யாராவது இவ்விடத்திற்கு வந்தால் நம் குல வழக்கப்படி ஆடிப்பாடி வரவேற்பு கொடுத்து தேனிந்திரமா பருக செய்து தகுந்த வார்த்தைகளை பேசி மரியாதையோடு அவர்களை அமர செய்ய வேண்டும். தவறான வார்த்தை பேசி நம்பிராஜன் கூட்டம் நாதாரிப்பைய கூட்டம் வாங்கி கொடுத்துறாதீங்க. ஐயோ நீ காப்பாற்றுவே தெரியும். அதனாலதான் நீங்க எல்லாம் முதற்காக 2வது காவலாவே 3வது நான் போலாமா? பேஸ் மேக்கிங் கொஞ்சம் வால்யூம் பேசு.